எல்லா கலைஞர்களுக்கும் உடனே ஐயோ நான் இப்போ தானே கச்சேரி முடிஞ்சு வந்திருக்கு, என்னால் முடியாது, அது எப்படி நான் இன்னொரு தடவை வர்றேன், இது பழக்கமான ஒரு விஷயம். ஆனால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக வர்றேன்ப்பா, கண்டிப்பாக வரேன்னு சொன்ன அந்த இது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்கள் யாரும், நான் எதுவுமே இல்லை, இப்போவும் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அவரோட அந்த சந்தோஷமான யாருக்கிட்டே இருந்தாலும் அதுதான் எங்களை இன்றைக்கி கூட மறக்காமல் இருக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு இருந்த அந்த திறமையை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்கும். இருந்தாலும் பெரிய ஒரு சங்கீதத்தில் ரொம்ப ஜீனியஸ்னு சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லணும், அது பெரிய நிலையில் இருந்த ஒரு சங்கீதத்தினர் நமக்கு நஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் போயிட்டே இருக்கானுங்க. ஆனால் கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நமக்கு நஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, பசங்க இப்போ சங்கீதம் படிக்கிறவங்க சும்மா வெறுமனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் சின்ன வயசுலேருந்து கடைசி வரை படிச்சுட்டும் சொல்லின்னு கொடுத்துட்டும் இருந்த மாதிரி எல்லோருமே அவரை ஞாபகப்படுத்திண்டு ஞாபகத்தோட அவரோட திறமையை மனசில் நினச்சிண்டு அவரை இமிட்டேட் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலமும் ஒரு ஆளையும் இமிட்டேட் பண்ணி ஒரு காலமும் வரவே முடியாது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இருக்கோ அது அவங்களுடைய ஐடியாஸை கொண்டு நம்ம குரல்லையே நம்ம இதுலேயே கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் இருக்கும். எல்லாரையும் யாராக இருந்தாலும் ஒரு சங்கீத இதில் பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் பழகிறதும் பேசுகிறதும் சிரிச்சுண்டு பேசுகிறது. லாஸ்ட்டு நம்ம செம்பையோட உற்சவத்துக்கும் அவர் அனுகிரகம் பண்ணார். அவரால் நடக்க முடியலை, இருந்து கூட கண்டிப்பாக வர்றேன்ப்பா, நான் உனக்காக கண்டிப்பாக வரேன்னு சொன்னது இன்றைக்கி கூட இது இருக்குது. எனக்கு வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு பெரிய நஷ்டம் கர்நாடக சங்கீதத்துக்கு.